அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கான் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சமீபத்தில் நடந்த இந்த விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவம், அதனைத் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விற்பனையை முழுவதுமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கண்காணித்து முழுமையாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனதான் அதிகாரிகள் எல்லாமே மாற்றப்பட்டார்கள். குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக்கருக்கு அங்கே நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அங்கே கள்ளக்குறிச்சியிலே முகாமிட்டு இது தொடர்பான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளார். இதற்காக நேரிலும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்கே சென்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக்கர், கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையில தற்பொழுது அதற்கான அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பிலும் தொடர்ந்து சோதனையிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில உயரதிகாரிகள் இன்று நேரில் சென்றிருக்கிறார்கள். அங்கு ஒவ்வொரு பகுதியாக ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. இனி கல்வராயன் மலைப்பகுதியில் இது போன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ அல்லது வேறு வழியில் எந்த பகுதியில் இருந்தெல்லாம் இங்கு இந்த சாராயம் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது, கள்ளச்சாராயம் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது என்பது குறித்த விவரங்களையும் சேகரித்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும், இந்த கள்ளச்சாராய விற்பனையில ஈடுபடக்கூடிய நபர்கள், இதற்கு முன்பு இருந்த முந்தைய வழக்குகளில் ஈடுபட்ட நபர்கள் அனைவரையுமே கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பகுதிகள் முழுவதும், அந்த வனப்பகுதி எங்கெல்லாம் அவர்கள் சோதனையை மீறி சோதனை இருக்கக்கூடிய பகுதியை கடந்தவர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் இது போன்ற கள்ளச்சாராயங்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எங்கெல்லாம் காவல்துறையினர் கண்காணிப்பையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ட்ரோன் மூலமாக வனப்பகுதியிலே இந்த சோதனையை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர்.